வில்லிவாக்கம் திமுக வேட்பாளர் கார்த்திக் மோகனை ஆதரித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அயனாவரம் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் வினோத். முழு விவரங்கள் என்ன? வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கார்த்திக் என்பவரை ஆதரித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா சற்று முன்னதாக அயனாவரம் பகுதியில் நடக்கக்கூடிய பிரச்சாரங்களில் கலந்து கொண்டுள்ளார். தேர்தல் களம் என்பதால் சூடு பிடித்திருக்கக்கூடிய நிலையில் இன்று அயனாவரம் பகுதியில் இந்த தேர்தல் பிரச்சாரமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அயனாவரம் பகுதியில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது திமுக வேட்பாளராக போட்டியிடக்கூடிய கார்த்திக் என்பவரை ஆதரித்து மட்டுமல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளையும் பல்வேறு நபர்கள் கலந்து கொண்டுள்ளனர். அவர்களின் சார்பாகவும் இந்த வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அப்போது வில்லிவாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த அடிப்படை பிரச்சனைகள் மட்டுமல்லாமல் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய கார்த்திக் என்பவர் இளைஞர் என்பதும், அவர் ஏற்கனவே பல்வேறு நலத்திட்டங்களை மக்களுக்கு செய்திருந்தாலும் பல்வேறு விஷயங்களை அவர் கொண்டு வந்திருந்தாலும் அவரின் சார்பாக தாம் ஒரு கோரிக்கைகளை இந்த பகுதி மக்களுக்கு வைப்பதாகவும் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அங்கு கூடியிருக்க மக்களுக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வாக்களியுங்கள், உடனே இங்கு இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகள் மட்டுமல்லாமல் பல்வேறு பிரச்சனைகள், மழைக்காலங்களில் தேங்கி நிற்கக்கூடிய மழைநீர் தேக்கம் இல்லாமல் செய்வதற்கான வழிவகைகள் செய்யப்படும் என்ற வாக்குறுதிகளையும் வேட்பாளர் சார்பில் வைக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்து வருகிறார். இந்த நிலையில் மேலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களின் நலன் காக்கவும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற ஒரு வாக்குறுதிகளையும் வேட்பாளர் சார்பாக தெரிவித்திருக்கக்கூடிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகள் மட்டுமல்லாமல் இன்னும் தீர்க்கப்படாத கடந்த 5 ஆண்டுகளில் தீர்க்கப்பட்ட பணிகள் மட்டுமல்லாமல் இனி வரும் காலங்களில் அது போன்ற பணிகளை முழுமையாக செய்து மக்களின் நலனுக்காக பாடுபடுவதற்காக இந்த இளைஞர் வேட்பாளர் களம் இறக்கப்பட்டிருப்பதாகவும் தொடர்ந்து அவருக்கு தகுந்த சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்பதையும் கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் இந்த பகுதியில் இளைஞர்களின் நலன் காக்கப்படும், அதே போல் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் என்ற கோரிக்கைகளையும் வேட்பாளர் சார்பில் வைக்கப்பட்டு இருப்பதாகவும் பேசி வருகிறார்.